சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, கவலையும் கண்ணீரை தீர்க்க வாங்க சாயப்பா, எனக்கு வரத்தை தாருங்கள் அப்பா. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். உனக்கு வரங்கள் எல்லாம் தரப்போகிறேன். உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு தேவையானது எதுவோ, எதை தந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ என்று அதை யோசித்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி அமைப்பேன். உன் சாயப்பா தரும் பரிசு இது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு பிள்ளையே. உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்பவர்கள் அதற்காக பாவங்களை சேர்த்து கொள்வார்கள். பிள்ளையே, உனக்காக நான் இருக்கிறேன். அன்பை காட்டவும் பாசத்தை காட்டவும் உனக்காக நான் இருக்கிறேன். உன் அருகே தான் இருக்கிறேன். பிள்ளையே, நீ மறந்து விடாதே. நீ என்னுடைய தங்க பிள்ளை. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? இப்போது நீ எதை நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு நடப்பதற்கான அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் உனக்காக வந்துவிட்டது. நீ நினைத்தது அப்படியே நடக்கப் போகிறது. உனக்கு எல்லாம் வெற்றி மட்டும்தான். அதே போல நீ தேடி சென்ற ஒன்று உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. பிள்ளையே, நீயே எதிர்பாராத அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் இரு. நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும். பிள்ளையே, நீ எப்போதும் நீ கடந்த காலத்தையே நினைத்து பார்க்காதே. கவலைதான் மனதில் உண்டாகும். உன் எதிர்காலத்தை நீ விரும்பிய போல அமைப்பதற்கு அது உன்னிடம் இருக்கிறது. உன் மனம் நினைத்தால் போதும். உண்மையான நம்பிக்கையான உன் மனதில் இருந்தால் நீ எதையும் நடத்தி காட்டலாம். நீ அத்தனையும் கடந்து வந்துவிடலாம். பிள்ளையே, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்போது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தானே? உன் சாயப்பாவை சரணடைந்து விடு. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம் சொல்லியிருக்கிறாய் தானே? நான் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன். பிள்ளையே, உன் கைகளை இறுக்கி பிடித்திருக்கிறேன். உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். எனக்கு யாரும் இல்லை என்று கவலை ஏன் உனக்கு? என் கைகளை இறுக்கி பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்று உன் மனதில் எப்போதும் நீ நினைக்கக்கூடாது. அது மிக தவறானது. உன்னுடைய அனைத்து சுமைகளை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? பிறகு ஏன் மனக்குழப்பத்தில் இருக்கிறாய்? ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, மனதில் சுமைகள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் யாரும் இருப்பதில்லை. நன்றாக யோசித்து பார்ப்பில்லையே. உனக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை மற்றவர்களுக்கு கண்ணுக்கு சிறிய பிரச்சனையாக தெரியும். மற்றவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை உனக்கு அது பெரியதாக தெரியாது, சிறியதாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை நீ அதை உன் மன தைரியத்தால் எதிர்த்து நின்றால்தானே உன்னால் ஜெயிக்க முடியும். சோர்ந்து விடாதே பிள்ளையே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்றும் நீ மனதில் நினைக்க வேண்டும். அப்போது தான் உன் மனதில் தைரியம் கிடைக்கும். நீ எதை செய்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நீ செய்யும் செயல்களை எல்லாம் உனக்கு வெற்றியாக இருக்கும். பிள்ளையே, உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கெடுதல்களையும் தடைகளையும் நான் தகர்த்து விடுவேன். நீ பயணிக்கும் பாதையில் மனிதர்கள் சில பேர் சுயநல மனிதர்களாக இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இதையெல்லாம் பார்த்து பயந்து மறுபடியும் முயற்சியை செய்யாமல் ஒரே இடத்தில் இருந்துவிட்டால் பிறகு உன்னுடைய லட்சியத்தை எப்படி அடைவது? வெற்றியை நீ எப்படி அடைவாய்? பிள்ளையே, அதையெல்லாம் நீ கடந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. அப்போதுதான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் தருவேன். பிள்ளையே,
உன் கைகளை பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன். உனக்கு பாதுகாப்பாகத்தான் உன் கூட வருகிறேன் என்று நீ எப்போதும் உன் மனதில் நினை. உன் சாயப்பா இருக்கும்போது எந்த தடைகளும் பிரச்சனைகளும் வராது. எந்த தடைகள் வந்தாலும் எனக்கு சாயப்பா துணையாக இருக்கிறார். நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன். நான் ஜெயித்து காட்டுவேன். நான் வெற்றி அடைவேன் என்று உன் மனதில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இதை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளையே, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பிள்ளையே. நீ நினைத்து கூட பார்க்காத அளவில் ராஜயோக வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். இதை நம்பிக்கையுடன் உன் செயலில் செய்து கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை நீ காணாத அற்புதத்தை காணப்போகிறாய். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். இல்லையே, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ பார்க்க வேண்டும். உன்னிடம் திறமை இருக்கிறது. உன்னிடமே விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் பிள்ளையே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் வரை உனக்குள் ஏன் மனக்கவலை? நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் உன்னுடன் இருந்து கொண்டு இருக்கிறேனே. நான் தான் உன் மனதில் இருக்கிறேனே. பிறகு ஏன் இந்த பயமும் மனக்கவலையும்? பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதைவிட உன் வாழ்க்கையை உன் மனதைரியத்தால், உன் மன வலிமையால் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழலாம். ஆசை இல்லாமல் முயற்சி செய்தால் அதில் எந்த பலனும் இல்லை. முயற்சி இல்லாமல் எந்த செயலும் செய்யவும் முடியாது. அதனால் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். பொறுமையாக இரு என்று உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? பிள்ளையே, எதற்கும் நீ பயப்படாதே. குணம் மாறிக்கொண்டே இருக்கும். பொறுமையாக காத்திரு. அதே மனம் உறுதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் பிள்ளையே. மற்றவர்கள் மீது அன்பாக இரு. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு, பாசம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக பிள்ளையே, உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் பிள்ளையே. உன்னுடைய அத்தனை வேண்டுதலுக்கு நான் காது கொடுத்து கேட்டுவிட்டேன். நீ காத்திருந்த பலனுக்கு நீ கேட்டதை தரப்போகிறேன். இதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் பிள்ளையே. எல்லோரிடமும் அன்பாக பேசு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர்கள் மனம் ஆறுதல் அளிக்கும்படி உன் பேச்சுக்கள் இருக்க வேண்டும். உன்னால் யாருக்கும் பிரச்சனை வராதது போல நீ பழக வேண்டும். உன்னுடைய வார்த்தையில் எப்போதும் பணிவு இருக்க வேண்டும். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் சொல்லிவிட்டாய். என்னிடம் உரிமையாக கேட்கும்போது எப்படி பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தராமல் விட்டுவிடுவேன்? பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் சாயப்பா உன்னிடம் கண்டிப்பாக தருவேன். நீ சந்தோஷமாக இருப்பாய். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன் சாயப்பாவை நம்பி இரு. நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?